ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நாகசௌமியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சுருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, உளுந்து வறுத்து பொடி போட்டு செஞ்சுருக்கோம். இது இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது முழங்கால் வலி, இடுப்பு வலிலாம் நல்லா குணமாகும். நரம்புக்கு ரொம்ப நல்லது. இது அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இதை செய்வதற்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் கட் பண்ணி அலசி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி 2 வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். கடுகு, கலந்த கடுகு போட்டிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு பொரிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயில் போட்டு நம்ம நல்லா வணக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கிட்டோம். இது கொலன்னு இல்லாமல் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நாங்கள் பருப்பு வெந்திருக்கத்தை எடுத்து போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளியெல்லாம் வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துருச்சு. நல்லா இது கரண்டியால் நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வணக்கி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை அதில் ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ என்ன செய்யணும், நல்லா கிண்டி விடணும். கிண்டிவிட்டு கொதிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சோண்டு கொதிச்சோன்னா புளி தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு வெண்டைக்காய் சாம்பாருக்கு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டிக்கணும். பார்த்தீங்கன்னா, புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி புளி தண்ணியும் ஊற்றிக்கணும். இப்போ கொதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, கொதிச்சிருச்சான்னு பார்க்கணும். நல்லா கொதிக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னா, உளுந்து பொடி வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அது 2 ஸ்பூன் போடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கிண்டிக்கிறோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த உளுந்து பொடி போடுறது முழங்கால் வலி, இடுப்பு வலிலாம் வராது. நல்லாயிருக்கும். வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி வச்சுட்டு சாப்பிட்லாம். பாசிப்பருப்பு வெண்டைக்காய் சாம்பார் உளுந்து பொடி உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்திவிடுங்க. நாகசௌமியா சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, பை பாய்.